ஏப்ரல் 20 சண்டே வீட்டில் ப்ரௌனி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக பட்டரையும் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணுறதுக்காக டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு மெல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். மெல்ட் ஆனதும் ஆறுறதுக்கு வச்சுட்டு அந்த தண்ணியிலே ஒரு 3 முட்டை வைக்கிறதுக்காக வச்சுட்டேன். ப்ரௌனி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் எவ்வளோ போடணும்னு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஓடிஜியும் ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன். பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்து ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கினேன். மேலே டாப்பிங்ஸ்க்காக டார்க் காம்பவுண்ட், ஒயிட் காம்பவுண்ட், மில்க் காம்பவுண்ட் 3 சாக்லேட்டுமே பொடி பொடியாக கட் பண்ணி நிறையவே போட்டு வச்சுக்கிட்டேன். நட்ஸும் போடலான்னு பார்த்தேன். இதுவே அதிகமாக இருந்ததுனால போதும்னு எடுத்துமே ஓடிஜியில் வச்சுட்டேன். வச்சுட்டு வரதுக்குள்ளே பாப்பாவும் எழுந்துக்குனாங்க. அவளுக்கு கொஞ்சம் சாக்லேட் கொடுத்தேன். நல்லா வாய் ஃபுல்லாக பூசி சாப்பிட்டு இருந்தாங்க. அதையும் கழுவிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன். இந்த கேப்லேயே ப்ரௌனியும் பேக் ஆகிடுச்சு. அதையும் எடுத்துன்னு போய் ஆற வச்சுட்டேன். லஞ்சுக்கு சிம்பிளாக சாதம் வடிச்சிட்டு சாம்பார் வச்சுட்டு மீன் வறுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக மீனுக்கு மசாலா தடவி வச்சுட்டேன். இந்த கேப்பில் எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி பாப்பாவுக்கு நுங்கு வெட்டி கொடுத்துட்ருந்தான். அதுக்குள்ளே மீனும் நல்லா மசாலாவில் ஊறி இருந்துச்சு. எல்லா மீனையும் சூப்பராக வறுத்து எடுத்துக்கிட்டேன். ப்ரௌனியுமே எப்பயும் போல் சூப்பர் சாஃப்டாக ஃபர்ஜியாக டேஸ்டியாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு சுட சுட சாதம், சாம்பார், அப்புறம் வறுத்த மீன் வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.